guys, welcome to my channel. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு நல்லா வதங்கினக்கப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கினக்கப்புறம் சிக்கன் நான் 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அது வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளியோடய வதங்கினக்கப்புறம் தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வதக்கி அந்த மசாலாலே கறி நல்லா வதங்கினக்கப்புறம் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு நான் தண்ணி தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி சுண்டி நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா பிரட்டினக்கப்புறம் 1 கைப்பிடி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், டேஸ்ட்டான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி என்னோடய ஸ்டைலில். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.